என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஓய்வு வருடம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஓய்வு வருடம். உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக. லேவியராகமம் 25:6-7. நியாயப்பிரமாணத்து விதிகள் ஏழை எளியவர்களுக்கும் அந்நியருக்கும் சில சலுகைகளையும் நன்மைகளையும் அளிக்க வகை செய்தன. 6 வருடங்கள் வயலில் விதைத்து திராட்சை தோட்டத்தில் கிளை கழித்து அதன் பலனை சேர்க்கலாம். 7ஆம் வருடம் வயல் திராட்சை தோட்டம் ஆகியவற்றிற்கு ஓய்வு வருஷமாகும். ஆனாலும் தானாய் விளைந்து பயிராகும். திராட்சை செடியிலும் பழங்கள் பழுக்கும். அப்படி விளைந்ததும் பழுத்ததும் வேலையாட்களுக்கு ஆகாரமாகும்படி விட்டுவிடப்பட வேண்டும். இதே போல 50ஆம் வருஷமான யூபிலி வருஷத்திலும் பயிரிடுதலோ கிளை கழித்தலோ கூடாது. இஸ்ரவேலில் உள்ள அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டும். நிலம் யாருக்காவது விற்கப்பட்டிருந்தால் அதன் ஆதி உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இது சொத்து குவிப்பை தடுக்கும். இது ஏழைகளை வாழச் செய்யும் நல்லதொரு நியாயமாகும். அதனால் என்ன? இன்று நாம் வயலோ திராட்சை தோட்டமோ வைத்திருக்கவில்லை, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று விட்டுவிடலாம். ஆனால் இதன் உட்பொருளை விட்டுவிடலாகாது. ஏழைகளுக்கு உதவ இப்படி ஒரு நலத்திட்டம் நமக்கும் இருந்தால் நல்லதுதானே. ஒரு பக்தி சீமாட்டி புதுப்புடவை வாங்கி பீரோவில் வைக்கும் போதெல்லாம் அவர்களுடைய வாலிப மகன், அம்மா, புதிது ஒன்று உள்ளே போனால் பழையது ஒன்று கிழியாமல் நல்ல நிலையில் இருந்தாலும் வெளியே வர வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பானாம். அப்படியே செய்து மனநிறைவை பெற்றிருக்கிறார்கள். பொதுவாக பிறந்த நாள் திருமண நாளுக்கு வரும் பரிசுகளைப் போன்றே நம்மிடம் இருந்தால் அதை அப்படியே வைத்திருந்து இன்னொருவருக்கு பரிசளிக்கும் அவசியம் வரும்போது கொடுத்து விடுவது அநேகரது வழக்கம். ஆனால் ஒருவர் அப்படி வரும் பரிசுகளை அல்லது அதை போன்று தன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவாராம். இன்னொருவர் தன் புதுமனை புகுவிழாவின் போது பிச்சைக்காரரை அழைத்து லூக்கா 14:13 உள்ளபடி விருந்தளித்தார். நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய புதிய வழிகளை கண்டுபிடியுங்கள். ஏழைகளுக்கு உதவ நல்ல மனம் இருந்தால் நல்ல மார்க்கங்கள் உண்டாகும். ஏழைகளுக்கு உதவ நல்ல மனம் இருந்தால் நல்ல மார்க்கங்கள் உண்டாகும். தீர்மானம்: ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்காவது உதவுவேன், புதிய வழிகளில் உதவுவேன்.